அனைவருக்கும் வணக்கம். ஒரு பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவங்க அப்பா அந்த பையனோட அப்பா டாக்டர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். டாக்டர் வர்றதுக்காக. டாக்டர் கொஞ்சம் லேட்டாக வர்றாரு. அவர் வந்தோடனே ஒரு சட்டையை பிடிச்சி கோவமாக பிடிச்சி, என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், உங்களை சும்மா விட மாட்டேன், ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க, இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்கு, ஏன் லேட்டாக வரீங்க, என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்கன்னு ரொம்ப கோவப்பட்டு கத்துறாரு. அவர் பொறுமையாக இது பண்ணிவிட்டு அவரை விட்டுட்டு உள்ளே போகிறாரு. சர்ஜரி நடக்குது. 3 hours சர்ஜரி நடக்குது. சர்ஜரி முடிஞ்சு வெளியே வந்தோடனே உங்கள் பையனுக்கு எதுவும் இல்லை, நல்லபடியாக சர்ஜரி முடிச்சு நல்லா இருக்கான், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு ஆத்திரம் தாங்காமல் அந்த பையனோட அப்பா ஆத்திரம் தாங்காமல், நீங்கள் என் பையனை மட்டும் எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்கிறது, ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படி இப்படின்னு கத்துறாரு. அவர் காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுறாரு. இருந்தாலுமே அந்த பையனோட அப்பா இன்னும் கோவப்பட்டு ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீன் கிட்ட போகிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் கிட்ட போயிட்டு முறையிடுறாரு. என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க, இந்த மாதிரிலாம் லேட்டாக வரதா எப்படி பண்ணுறது, ஏதோ இப்போ வந்துட்டாரு, ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, நல்லபடியாக என் பையன் சேஃபு, இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு அந்த டீன் சொல்கிறாரு, உங்கள் பையனுக்கு நேற்று ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி இவரோட பையனுக்கும் நேற்று ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆனால் அந்த பையன் இறந்துட்டான். ஸோ உங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஆப்ரேஷன் இமிடியேட்டாக பண்ணணுன்னே அந்த இறப்பு, அந்த டெத், அந்த சிராமணி அதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு இவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மற்றவங்களை பற்றி திடீர்னு ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணிடுறோம். அவங்களோட நிலைமை என்னான்னு அறியாமல் நம்ம கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிடுறோம். ஸோ மற்றவங்கள பற்றி யோசிக்கிறப்போ நம்மளுடைய அறிவு குறையும். நம்மளை பற்றி அதிகமாக யோசிக்கிறப்போ நம்மளுடைய அறிவு அதிகமாக வளரும். நம்மளை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுவோமே, மற்றவங்கள பற்றி திங்க் பண்ணாத விட ஏன் அவங்க அது மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றத விட நம்மளை பற்றி நம்ம நல்லா திங்க் பண்ணோம்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு வருவோம். தேங்க்யூ.